சம்மர் லீவ் விட்டாச்சு எங்கே போகிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கீங்களா? மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்காக தான். அப்படி சொல்லி நாங்கள் போன இடம் தான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட்டடாக இருக்க கொல்லிமலை. கொல்லிமலையில் வெறும் ஃபால்ஸ் மட்டும் இல்லை, மொத்தமாக 5 ஃபால்ஸு ப்ளஸ் நிறைய கோயில்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணலாம். லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும்? ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ண ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நிறைய பீப்புள்ஸை பார்த்து நிறைய மக்களோட பழகணும்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் அதான். மற்றபடி நாங்கள் எல்லோரும் கேங்காக போகிறோம்னால எங்களுக்கு 12 o'clock தான் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ 12 o'clock நாங்கள் கரெக்டாக போயிட்டோம். போயிட்டு எங்கள் வேன் வந்துருச்சு. நாங்கள்லாம் ஏறி உட்காந்துட்டோம். நாங்கள் மொத்தமாகவே வந்து 5 வேன் போனோம். 5 ஏன்னா அங்கே குட்டி குட்டி வேனாக தான் போக முடியும்னா அங்கே மொத்தமாக 70 பென்ஸ் இருக்குது. அது திரும்பறதுக்காக பெரிய வேன் போனால் கஷ்டம். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போய்க்கோங்க. மொத்தமாக 72 பென்ஸ் என்னமோ இருக்கும். அப்புறம் பஸ் எல்லோரும் ஏறினதுக்கப்புறம் அப்புறம் என்ன வைப்பு தான். கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு கரெக்டாக ஒரு 3:30 ஆயிடுச்சு. அப்புறம் 3:30க்கு நாங்கள் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினோம். அப்புறம் 6 o'clock எழுந்திரிச்சு கரெக்டாக நாங்கள் பேக்கரிக்கு போனோம். அப்புறம் கொல்லிமலை ரீச் ஆகிட்டோம். கொல்லிமலை ரீச் ஆனோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக விசிட் பண்ண இடம் வந்து அங்கே பக்கத்துலேயே இந்த ஃபால்ஸ் தான். ஃபால்ஸில் ஜம்முன்னு ஒரு குளியல் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒரு ஃபெசிலிட்டிஸாக தான் இருந்துச்சு அங்கே. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் வரும், மறக்காம பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இடம் போனான்னு உங்களுக்கும் தெரியும். கோயிலத்தை விசிட் பண்ணியிருந்தோம். அது வந்து அம்மன் கோயில், எட்டுக்கை அம்மன்